சந்திரசேகரன் சார் இருக்காங்க பதில் சொல்றதுக்கு. சந்திரசேகரன் சார், மூன்றாவது அணி விஜய் தலைமையில உருவாகிறதுக்கான என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? மூன்றாவதாக தான் இருக்காரு. ஒரு அணி தான் அவரோட யார் சேர்றாங்க சேரலைங்கிறது அடுத்தது. ஆனால் அவர் தனியார் சொன்ன மாதிரி அது ஒரு அன்ப்ரூவ்டு அன்டெஸ்டடு ஒரு பார்ட்டியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் நின்று கூட அவர் ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்தார், இவ்வளோ வாக்குகளை பெற்றிருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டியை பற்றி இது பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் கொள்கை அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவர் ஏற்கனவே கொள்கை மாநாடெல்லாம் போட்டார், கொள்கை இதெல்லாம் பண்ணிட்டாருலாம் சொல்கிறீங்க. பட் ஒரு புதியதாக எதுவுமே சொல்லலை. இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்கென்று ஒரு புதிய ஒரு இதை என்ன சொல்லியிருக்காரு, கொள்கையை கொண்டு வந்திருக்காரு அல்லது வேற ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் காமராஜருடைய கொள்கையை ஏற்றிருக்காரு. எல்லாரையும் காமராஜரை சொல்றாரு, பெரியார சொல்றாரு. போதுமே காங்கிரஸ் கூட இல்லதுக்கு உங்களுடைய கொள்கை திமுக எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல இன்றைக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணணும். நீங்க ஒரு செய்தியை பதிவு பண்ணணும். இன்றைக்கு அன்றைக்கு காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் அல்லது அதற்கு பிறகு காலங்கள் மாறினா, ஆனால் இன்றைக்கு காமராஜரை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உருவானதே ஒரு காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தனியரசு சொன்னதில் ஒரு விஷயத்தை மறுக்கிறேன். காங்கிரஸ் காமராஜரை பற்றி என்ன சொன்னிச்சு, காமராஜர் தத்துவங்களை என்ன எடுத்துகிட்டு போணுச்சு, இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய அடிமனதில் இருக்கின்ற, நீங்கள் சொல்கிறீங்கல்ல அமைச்சரவையில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அது கூட கிடையாது. ஆட்சியை பிடிக்க வேண்டும், காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற லட்சியம் எங்களிடம் இருக்கிறது. அதற்கான காலம் எப்பொழுது கணிக்கிறதோ அப்பொழுது எங்களுடைய முயற்சி தொடரும். இப்போ ரெண்டு செய்திகள் இதில் பதிவு பண்ண விரும்புகிறது என்னன்னா, காங்கிரஸுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சில சமயங்களில் கேட்குற மாதிரி கேள்விகள் கேட்குறீங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு பலமான வாக்கு வங்கி உள்ள கட்சி. கட்டமைப்பு கொஞ்சம் சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது, ஒரு கட்டத்தில் இருந்ததுனால அந்த வாக்கு வங்கியை எங்களால் அதிகரிக்கவோ அல்லது சில விஷயங்களில் கொண்டு செல்லவோ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் இப்பொழுது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை கிராம அளவில் ஒரு கமிட்டியை புதுப்பிக்க வேண்டும், அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிராம கமிட்டிகள் இன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு எங்களுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் இன்றைக்கி உருவாக்கிட்டு வரோம். முதல்ல எங்களுடைய கட்சியை வலுப்படுத்திட்டு தான் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்க முடியும். பலம் என்பது என்ன, நீங்கள் கட்டமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு திமுகவோ அதிமுகவோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சீட் ஷேரிங்ல கேட்கலாம். சீட் ஷேரிங் இல்லை, நீங்கள் சீட் ஷேரிங் என்பது வேறங்க, அது ஒரு புறங்க. நீங்கள் கட்சி வளர்ப்பது என்பது வேற. நீங்கள் கட்சியை வளர்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக சீட் ஷேரிங்கில் நம்முடைய எண்ணிக்கை கூடுதலோ அல்லது நம்மளுடைய பேரம் அந்த அட்டாரிட்டிஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதற்கான அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும், அது தானாகவே நடக்கும். நீங்கள் இங்கு என்ன பலத்தில் இருக்கீங்க, நீங்கள் திமுகவையும் அதிமுகவையும் எதை வச்சு நம்ம கணக்கிடுறோம், நீங்கள் அந்த கீழ் வரைக்கும் அந்த கீழ்மட்ட வரைக்கும் அந்த கட்டமைப்பில் பலமான கட்சிகளாக ரெண்டு கட்சிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இன்றைக்கி பாஜக நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கிறீங்க, ஒன்று இந்த புறம் கூட்டணி, இந்த பக்கம் பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்துகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக அவங்க பலத்தை உருவாக்கிக்க பார்க்குறாங்கன்றது தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. அது எல்லா இடங்கள்லையும், அந்த இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், பல இடங்களில் ஏதோ ஒரு கட்சியை பலவீனப்படுத்தணும். அதை பலவீனப்படுத்தி அந்த பலவீனத்தின் மூலமாக அது குடும்ப இதாக இருக்கலாம், சரத்பவார் கட்சியை உடைச்சி அவருடைய குடும்பத்திலிருந்தே ஒருத்தரை இழுத்து அது ஒரு போட்டி சரத்பவார் கட்சியை உருவாக்கி அதன் மூலமாக பலப்படுத்துவதாக இருக்கட்டும், தாக்கரே கட்சியை உடைத்து ஒருவரை இழுத்து அதன் மூலமாக பலப்படுத்தி கொண்டதாக இருக்கட்டும், இப்படித்தான் அவர்களுடைய முயற்சியெல்லாம் இருக்குது. அதை இங்கு தமிழ்நாட்டிலும் அதிமுக மூலமாக செயல்படுத்த பாஜக முயற்சிக்கிறது. அதை தடுக்க வேண்டிய ஒரு இதுவும் கடமையும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த பக்கம் இருக்கிற இந்தியா கூட்டணிக்கும் இருக்குன்றதை நான் அந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால உங்க இடங்களை விட்டு நீங்க அதை தடுக்க போறீங்க. இடங்களை விடணுங்கிற அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி எப்படி. ஏன்னா இவர் சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாருல பிரச்சாரத்துலலாம் ஒரு மாபெரும் கட்சி வருகிறது. பொது எதிரியை வீழ்த்துறது 2026 இதா இல்ல 2021 மாதிரி பொது எதிரி தான், நீங்க நம்பர்ஸ் எல்லாம் நாங்க 2031 பாத்துக்குவோம் இல்ல 36 பாத்துக்குவோம் அப்படின்னு முடிவுல இருக்கிறீங்களா? இல்லை, அந்த முடிவு என்பது கிடையாது, எதுவுமே முடிவு கிடையாதுங்க. நீங்க நாளைக்கு தேர்தல் அறிவித்தா ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வெற்றின்னு ஒண்ணு இருக்கு. பொது எதிரியை வெல்வது அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய வெற்றி மட்டும்தான் அதை செய்ய முடியும். காங்கிரஸ் உடைய வெற்றி என்ன, நம்பர்ஸ் அதிகப்படுத்தணும், தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதுதான் நீங்க பாஜக கொடுக்கக்கூடிய பதிலா இருக்க போகுது. நீங்களுமே சொன்னீங்க 60 தொகுதிகள் வாங்கணும், அதுக்கு அடுத்தது 45 தொகுதிகள் வாங்கணும். ஆனா வெற்றி சதவிகிதம் என்ன,
இன்றைக்கு நாங்க திமுக அப்ப கூட்டணியிலேயே வேற ஆப்ஷனே இல்ல, இல்ல. புது முயற்சிகளே காங்கிரஸ் செய்யாதா? அது புது முயற்சிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்க புது முயற்சிகள் என்பது எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவது தான் முயற்சி. எங்களுடைய கட்சியை முதலில் பலப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொன்று தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவர் சொல்றாரு, எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க இவங்கெல்லாம் சில பேர் செல்வ பெருந்தகை பாமகவை சந்திக்க போறது, ராமதாஸ் சந்திக்க போறது, தேமுதிக எங்க கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? எந்த அடிப்படையில் என்றால் இந்த கூட்டணி இன்னும் பலமாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தவறு இல்லையா? கூட்டணிக்குள்ள வரணுங்கிறாரு. ஏன் கூட்டணி அமைக்கக்கூடிய வேலை திமுக தலைவர் ஸ்டாலினுடைய வேலை. ஆனா இங்க செல்வ பெருந்தகை இல்ல நீங்க பார்த்தா நீங்க தவறா சொல்றீங்க. அதாவது தேமுதிக பற்றி பொறுத்தவரை தேமுதிக உங்கள் கூட்டணியில் வந்தால் வரவேற்பீர்களான்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, வந்தால் வரவேற்பேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதோட இன்னொரு கருத்தையும் சொன்னாரு, இந்த கூட்டணிக்குள் யார் வர வேண்டும் என்ற முடிவை கூட்டணிக்கு தலைவராக இருக்கும் தமிழக முதல்வர் தான் எடுப்பார்ன்றதையும் தெளிவாக சொன்னார். அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்த பிறகு கூட நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். இதில் கூட்டணி சம்பந்தமாகவோ எதுவும் பேசவில்லை. அப்படியே அவர் கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் கூட அது அந்த முடிவை தமிழக முதல்வர் அணியை உருவாக்குறதுல செல்வ பெருந்தகை அது திமுக அணியை பலப்படுத்துறதா இருக்கட்டும். என்ன தவறு என்ன இருக்கு? திமுக அணி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விசிக இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை யார்ட்டையும் செய்யல, கம்யூனிஸ்டும் செய்யல, மக்கள் நீதி மையம் செய்யல. இந்த நோட செல்வ பெருந்தகை தான் எடுக்கிறாரு. அகில இந்திய அளவுல பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு கட்சியாக அகில இந்திய அளவுல இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். விசிக இல்லையா? அகில இந்திய அளவுல கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பிரசன்ஸ் எங்க இருக்கு சொல்லுங்க? நீங்க எந்தெந்த இடங்கள்ல இருக்கு சொல்லுங்க? இல்ல நீங்க நான் சொல்வது வேற. பாஜக ஒரு தலைமை தாங்கி இல்லங்க, ஒரு தலைமை தாங்கி அகில இந்திய அளவுல பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய அல்லது வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காங்கிரஸ் இன்றைக்கு தமிழகத்துல முன்னெடுக்கிறப்ப ஏதோ இன்னொரு கட்சி வரும்பொழுது அது பலமாக இருக்கும். காங்கிரஸ் விஜய் வேண்டாங்கிறாங்களா? எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கீங்க, அது சொல்லிருங்க. இல்ல இதெல்லாம் நான் எடுக்கக்கூடிய ரொம்ப தெளிவா காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் இருக்கா இல்லையா அதை சொல்லிருங்க. ஏன்னா தனியரசர் அதை சொல்ல முடியாது, காங்கிரஸுக்கு முடிவை தனியரசர் சொல்ல முடியாது. இல்ல காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. இல்லங்க, எந்த கட்சிக்குமேங்க ஆப்ஷன் வேற இல்ல அப்படிங்கறதே கிடையாது. ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறதுல வலிமையா விஜய் இருக்கிறாரா இல்லையா? இல்ல இன்றைக்கு நான் சொல்றேன், பாஜகவை எதிர்க்கிறதுல வலிமையா இருக்கிறாரா இல்லையா விஜய்? இல்லையே, அதுதானே இப்ப பிரச்சனையா இருக்கு. பாஜகவை எதிர்ப்பதில் அவர் தனியரசு சார் கூட சொன்னார், பாஜகவை எந்த விதத்தில் அவர் எதிர்க்கிறாருன்னு கேட்டாக்க கொள்கை எதிரி ஒன்று. இது வேற என்ன மாதிரி எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு அகில இந்திய அளவிலையும் சரி மாநில அளவிலும் சரி பாஜகவின் கொள்கை மட்டும் கிடையாது, தமிழகத்திற்கு எதிரான தமிழகத்துக்கு விரோதமான செயல்கள் எவ்வளவு செயல்கள்ல பாஜக ஈடுபடுது. அதுல ஏதாவது அறிக்கை கொடுக்கிறாரு, எல்லாத்துக்கும் கண்டன அறிக்கை கொடுக்கிறாரு. ஒண்ணுமே இல்ல, நிதி கல்வி நிதியை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரா? இல்ல அது மாதிரி பல விஷயங்கள்ல அவருடைய பதில் மௌனமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப அவருடைய ஒரே ஒரு ஒன் பாயிண்ட் அஜெண்டாவாக என்ன இருக்குன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் தமிழகத்துல அப்படிங்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டாவா இருக்கு. அது எதனால் வீழ்த்த வேண்டும், ஏன் வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்தை கூட அவர் அந்த ஒன் பாயிண்ட் அஜெண்டாவும் சொன்ன மாதிரி பாஜகவிடமிருந்து கடன் வாங்கின மாதிரி தான் தெரியுது. ஆக இதுல ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு கிடையாது. அதாவது எந்த கட்சிக்குமே தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சிக்கு இன்றைக்கு வேணா அதிமுகவுக்கு வேண்டுமானால் காங்கிரஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படினா அதிமுகவுக்கு வேண்டுமானால் ஆப்ஷன் இல்லாம இருக்கலாம். ஏன்னு வெச்சீங்க, அதிமுகக்கு இல்ல, காங்கிரஸ்க்கு வேற கூட்டணி ஆப்ஷன் இல்ல. ஏன் இல்லன்றீங்க? யார் இருக்கா சொல்லுங்க? யார் வேண்டுமானாலும் சொல்லுங்க சார். நீங்க தேவை இல்லன்றேன் நான் சொல்றது. ஆப்ஷன் தேவை இல்ல, ரெண்டு விதமா வைங்க. இல்ல ரெண்டு விதமா வைங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல தேவையான கூட்டணியா தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவை ஏங்க எழுது? தேவை இல்ல, ஆனா ஆப்ஷன் இல்ல. நான் ஆப்ஷன் என்பது இருக்கிறது, ஆனால் தேவை என்பது இல்லை. காமராஜரை இவரை விமர்சித்து விட்டு இன்னும் திமுக தலைமை ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அதற்கான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு. சந்திரசேகர் சார், நீங்க காங்கிரஸ் தொண்டர் தானே? காமராஜருடைய தொண்டர் தானே?
இல்ல காமராஜருடைய தொண்டர் தானே. இல்லங்க, காமராஜர் சொன்னதுக்கு திமுக இன்னைக்கு மன்னிப்பு கூட- கேட்டுட்டாங்களா? இன்னைக்கு கூட ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இல்ல இன்றைக்கு கூட செல்வ பெருந்தகை மாநில தலைவர் அவர்கள் வந்து திமுக தலைவரை சந்தித்து விட்டு வந்து சொன்னதுல கருத்து என்னன்னா, இதை மீண்டும் விவாத பொருளாக்க வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு அப்ப கலகம் சொன்ன கருத்து சரியா? இந்த கருத்தை சந்திரசேகரன் சார், அப்ப சொன்ன திடீரென்று கருத்து சரியா? அத பத்தி சொல்லுங்க, பதிவு செஞ்சிருங்க. ஏங்க அதற்கான கண்டனங்களே எங்களுடைய மாநில தலைவரில் இருந்து மற்றவர்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. சரிங்க, அந்த கண்டனம் தெரிவிச்சாங்கல்ல, ஆமா. அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? ஏங்க கண்டனம் வருத்தம் தெரிவித்த தெரிவிச்சாரா முதல்வர்? அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க, அவங்க கொடுத்திருக்காங்க. நீங்க போதுமா? ரெண்டு உங்களுக்கு பேருமே அந்த விளக்கம் தலைவர்- போதுமா? இல்ல போதும் என்றதே கிடையாதுங்க. எனக்கு என்னை பொறுத்தவரையும் கூட அவர்கள் வந்து அவர் திருச்சி சிவா அவர்களோ இது சம்பந்தமாக இன்னும் வருத்தம் தெரிவித்தால் தான் நன்று. அதுதான் எனக்கு அது தெரிஞ்சு கூட தெரிவிக்காம கண்டிப்பாக. நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருப்போங்கிறது காமராஜர் அப்படிங்கிறவர ஒரு நேமா தான் பாக்குறீங்க நீங்க. நேம் கிடையாதுங்க, அது ஒரு சிம்பல்ங்க, அது ஒரு சிம்பல், அடையாளங்க, தமிழகத்தின் அடையாளமா. நான் தான் முதல்லயே குறிப்பிட்டேன். இன்றைக்கு இது காமராஜரை அப்படி தவிர்த்து சொன்ன பிறகு கூட நீங்க ஒரு யாரும் காங்கிரஸ் கட்சி தொண்டரா வேற நீங்க என்ன என்ன செய்யணும் சொல்றீங்க? சொல்லுங்க. என்ன செய்யணும் 24ல சொல்லுங்க. நாங்க நம்பர்ஸ்க்காக இருக்கிறோம். இல்ல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. நீங்க வந்து இந்த கூட்டணியில வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும். இல்ல நீங்க இல்ல சார், நீங்க இல்ல நீங்கன்னு இல்ல. அதாவது காமராஜர் குறித்த பதிவு சரியா தப்பாங்கறது விவாதத்துக்குள்ள ஆடு காங்கிரஸ் என்ன நனையுதேன்னு முடிவு எடுத்திருக்கு? இல்ல ஆடு நனையுதேன்னு ஓனாய் எழற கதையா நாங்க எங்கள் கட்சிக்குள்ள சில சார், கருத்து காமராஜர் மோதல்கள் எல்லாருக்கும் ஆனவர் சார். எல்லாருக்கும் ஆனதுதாங்க. நீங்க காங்கிரஸ்கானவர் நீங்க நினைக்கலாம், அது மக்களுக்கானவர்ல. மக்களுக்கானவர் இதுவரைக்கும் மக்களுக்கானவரா அவங்களுக்கு தெரியல. பாஜகவிற்கு ஏங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு நீங்க பாஜக வேண்டாம் சார். ஆர்எஸ்எஸ் அவரை உயிரோடு கொளுத்த முயற்சி செய்த அமைப்புங்க. அந்த அமைப்புக்கு இப்ப திடீர்னு அக்கறை வந்திருக்கிறது காரணம் பாஜக பத்தியே சொல்லல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காமராஜர் மன்றங்களும் நற்பணி மன்றங்களும் ஏதோ ஒரு கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஒரு காமராஜருடைய பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதை எதுவும் சொல்லாம நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். ஏங்க எதுவும் சொல்லாம காமராஜரை வச்சு நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நம்ம எதுவும் சொல்லாம எங்க இருந்தோம்? கண்டனம் தெரிவித்திருக்கோம். சரியான தவறான விஷயம், தவறான தகவல்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கோமா, பதிவு பண்ணிருக்கோமா இல்லையா? அது உண்மையா பொய்யான்னு இதுவரைக்கும் தெரிஞ்சதா சார்? உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சதா? அதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக தொடருங்க. நீங்க அதை வந்து அதுக்கு சிபிஐ எப்பொழுது வேண்டுமானாலும் அதற்காக இந்த விவாதத்தில் அதை எடுத்துட்டு போக கூடாது. சார் தெரியும், அதை வந்து விவாத பொருளாக்கி சர்ச்சையாக்கி அந்த கூட்டணி காங்கிரஸ் அமைதியா அதை கொண்டு போறீங்க. அமைதியா இல்ல, எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதை வந்து விவாதத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு கிடையாது. சரி, ஓகே.